சிபிஐ வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வானது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ தொடர்ந்த வழக்கு செல்லாது என்று அறிவிக்க கோரியும் ஜாமீன் வழங்க வேண்டியும் கோரியும் அவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை கடந்த 5ஆம் தேதி முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிபிஐ வழக்கில், அதாவது அமலாக்கத்துறை வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஜாமீன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தவுடன் சிபிஐ கூடுதலாக ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொண்டு அவரை சிறையில் இருந்து வெளிவராமல் தடுத்தது. இதன் தொடர்ச்சியாக அவர் உயர்நீதிமன்றத்தின் நாடினாலும் உயர்நீதிமன்றம் உரிய ஜாமீன் வழங்கவில்லை. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கினுடைய விசாரணையின் போதுதான் பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டுகளை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதனை தற்போது ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் இருப்பதாலும் 17க்கு மேற்பட்ட அதாவது விட்னஸ் இந்த வழக்கில் இருப்பதாலும் உடனடியாக விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு தற்போது ஜாமீன் வழங்குவதாக உச்சநீதிமன்றம் கூறி ஜாமீன் வழங்கி இருக்கிறது. வழக்கினுடைய தீர்ப்பை 2 நீதிபதிகள் வழங்கினார்கள். நீதிபதி சூரியகாந்த், உஜால் போயான் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த வழக்கில் சில முக்கிய அம்சங்கள் மீது 2 நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஜாமீன் வழங்கும் விவகாரத்தில் இருவரும் ஒரே தீர்ப்பாக ஜாமீன் வழங்கி இருக்கிறார். தற்போதும் 2வது நீதிபதி இந்த தீர்ப்பினுடைய விவரங்களை படித்து வருகிறார். ஏற்கனவே நீதிபதி சூரியகாந்த் தனது தீர்ப்பில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய அறிவிப்பை பொறுத்தவரையில் 2 நீதிபதிகளும் ஒருமட்ட கருத்தாக ஜாமீன் வழங்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது. தற்போது 2வது நீதிபதி தீர்ப்பை வாசித்து வருகிறார். அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்.